அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அற்புதமான அரசன் தாவீது இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 32 அவர் சொல்லுகிற ரகசியத்தை பாருங்கள். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஐயா, நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் எல்லாம் ஆனந்த முழக்கமிடுவார்கள். இது எப்பொழுது எப்படி நடக்கும்? ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது போன்ற காரியங்கள் அநேகமாக நடப்பதில்லை? என்ன செய்தால், எப்படி நடந்து கொண்டால், எப்படி கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் இந்த அருமையான காரியம் நடக்கும் என்பதை தாவீது இந்த அத்தியாயத்திலே மிகவும் கிளியராக தெளிவாக நமக்கு விவரிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது அரசனும் சில முறை அவருடைய வாழ்க்கையிலே தவறி இருக்கிறார், பாவத்திலே விழுந்திருக்கிறார். அந்த சமயங்களிலே அவர் எத்தனையாய் பாடுபட்டார், எத்தனையாய் கதறினார், எத்தனையாய் இரவும் பகலும் வேதனை அவரை சூழ்ந்து கொண்டது என்பதை எல்லாம் பற்றி இதிலே விளக்கி அவர் ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட், ஒரு அற்புதமான காரியத்தை இன்று இரவிலே அருமையாய் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பிரத்யேகமாக கர்த்தர் பேசும்படியாக இந்த வேளையை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த சேனலை அதற்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கருத்தோடு கேளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை. பாருங்கள், சங்கீதம் 32:1-2 பார்த்தோமானால், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். 2, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஐயா, நம்முடைய பாவங்களை நாம் மன்னிக்கப்படும்படியாக அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்பொழுது நாம் வாழ்வு பெறுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஐயா, அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் பாருங்கள், அவருடைய ஆவியில் கபடம் இல்லை. ஐயா, அவன் அக்கிரமத்தை இனி கர்த்தர் நினைப்பதில்லை. ஏனென்றால் அவன் அவற்றை விட்டுவிட்டான், மனம் திரும்பி விட்டான். 3, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை, என் தேவனுடைய கை பாரமாய் இருந்ததினால், ஐயோ நான் பாவம் செய்தவனாக வாழ்ந்து, ஐயோ கீழ்ப்படியாதவனாக வாழ்ந்து, பாவத்தோடே இருந்ததினால், அறிக்கை செய்து விட்டுவிடாமல் இருந்ததினால், அந்த காலங்களில் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் அதை செய்யாமல் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்கிறார். 5, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். கர்த்தாவே, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். அப்பொழுது தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர், நான் அறிக்கையிட்ட பொழுது, என் பாவத்தை அறிக்கையிட்ட பொழுது தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் அதை மன்னித்து அதன் தோஷத்தை, அதனால் வருகிற சாபத்தை எல்லாம் நம்மளை விட்டு நீக்கி போடுகிறார். அது வரைக்கும் அவருடைய கையே நமக்கு பாரமாய் இருக்கிறது. ஐயா, அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்கிறார் தாவீது. 6, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது போன்ற சூழ்நிலையில் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், ஐயா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற, கர்த்தரை நோக்கி பார்க்கிற, ஐயா, அதற்கு கிருபை இருக்கும், அவகாசம் இருக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும், அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களை பக்தி உள்ள எவனும் என்ன செய்வானாம்? உம்மை நோக்கி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் அது அவனை அணுகாது. தேவ பிள்ளைகளே, அப்பொழுது எத்தனை பெரிய ஜலப்பிரளயம், எத்தனை பெரிய உபத்திரவங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், எத்தனை பெரிய ஆபத்துகள், குடும்ப பிரச்சனைகள், ஐயா, கடனெல்லாம் சூழ்ந்து, கடன் பண பிரச்சனைகள் எல்லாம் எங்களை விழுங்கி விடுவது போல் வந்தாலும் சரி, எத்தனை நீங்கள் அக்னியினுடைய நடப்பது போல, ஐயா, நீங்கள் ஆறுகளை கடக்க போவது போல கடந்து வந்தாலும் சரி, அப்பொழுது மிகுந்த ஜல பிரளயம் வந்தாலும் அது உங்களை அணுகாது.
ஐயா, இவைகளெல்லாம் மிகுந்த ஜலப்பிரளயம் போல, ஒருவேளை சுனாமி போல வந்தாலும் அது உங்களை அணுகாது. 7, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். பாருங்கள், நீர் எனக்கு மறைவிடமா, கர்த்தர் உங்களுக்கு மறைவிடமாய் இருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்டாண்டர்ட்ல, இந்த பொசிஷன்ல நீங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக கேட்டு மனம் திரும்பி வருகிற ஒரு நல்ல வாழ்க்கையிலே பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு மறைவிடமாய் இருப்பார். ஐயா, அவர் உங்களை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார். ஐயா, நீங்கள் இரட்சண்ய பாடல்களால், நீதியின் கம்பீர சத்தத்தினால் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள். நீங்கள் அப்படியாய் பாடிக்கொண்டு குதூகலத்தோடு இருப்பீர்கள். பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நீதிமான்களின் கூடாரத்திலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. சந்தோஷமாய் இருப்பீர்கள், வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்களுக்கு முன்பாக எந்த பிரச்சனையும், எந்த துன்பமும், எந்த விதமான உபத்திரமும் உங்களுக்கு எதிர்கொள்ள முடியாது, உங்களுக்கு எதிர் நிற்க முடியாது. ஏன்னா கர்த்தரே உங்களுக்கு மறைவிடமாய் இருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து, கர்த்தர் பாருங்க தாவீதோடு சொல்வது போல இன்று உங்களோடும் சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து, உன்மேல் மாத்திரமல்ல உன் பிள்ளைகளின் மீது, உன்னுடைய வருமானத்தின் மீது, உன்னுடைய பிரச்சனைகளின் மீது, ஐயா, நீ எந்த காரியத்தில் இருந்து எப்படி தப்பி செல்ல முடியும், எந்த காரியத்தில் இருந்து நீ விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் உன்மேல் அவருடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறார். எத்தனை அருமையான காரியம்! நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது? ஒரு மனிதன் வாழ்ந்து சிறந்திருக்க வேண்டிய மனிதன், நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கரத்தில் இருந்து மகா மேன்மையான மகிழ்ச்சிகரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய மனிதன் எப்படி இருக்கக்கூடாது? 32:9, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய, ஐயா, வாரையும் கடிவாளத்தையும் போட்டு வாயை இறுக்கி கட்டினால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். பாருங்க, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய, கஷ்டப்பட்டு அடிச்சு துன்பப்படுத்தி கடுமையான விலங்கு போட்டு வைத்தால் ஒழிய கிட்ட சேராத, அதாவது கீழ்ப்படியாத, புத்தி இல்லாத குதிரையை போலவும், ஐயா, கீழ்ப்படியாத, சொன்ன சொல் கேளாத, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம் என்று கர்த்தரே சொல்லுகிறார். பாருங்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையில் அல்லவோ கெட்டு போகிறார்கள். என் ஜனங்கள், ஐயா, நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி கெட்டு போகிறார்கள், எப்படி சங்கரிக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் அப்படி இருக்க வேண்டாம் என்று நம்மை வேண்டிக் கொள்ளுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, பாருங்கள், 10ஆம் வசனம், துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஐயா, பாவம் கழுவப்படாத மனிதன், பாவத்திலே நிலைத்திருக்கிற மனிதன், கீழ்ப்படியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஐயா, கர்த்தரை நம்பி இருக்கிறவன் கிருபையை தேடி ஓடாண்டா. கிருபை என்று கிருபையை தேடி அவன் ஓடி கிருபைக்காக காத்திருந்து அலற வேண்டாம். அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களை இந்த இரவு நேரத்திலும், ஐயா, கர்த்தர் தான் எங்களுக்கு வேணும், அவருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் இதை தூங்கும் முன்பாக அதிகாலையில் எழுந்த பொழுது நடுஇரவிலே இருந்து என் தேவனுக்கு முன்பாக தரித்திருப்போம். எங்களுக்கு உதவி வரும். அந்த உதவி எங்கிருந்து வரும் எங்களுக்கு தெரிகிறது. ஐயா, உதவி எங்கே இருந்து வரும்? மனிதர்களிடத்தில் இருந்து அல்ல. ஒருவேளை தெய்வம், நம்முடைய கர்த்தர் மனிதர்கள் மூலமாக செய்யலாம். ஆனால் நாம் நோக்கி பார்க்க வேண்டியதெல்லாம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நாம் நோக்கி பார்ப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும் என்று, உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் தேவ கிருபை இருக்கும். ஐயா, உங்களை பார்த்து உங்கள் உற்றார் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் சொல்வார்கள், இவர் கிரேஸ் உள்ள மனுஷன், கர்த்தருடைய கிருபை உள்ள மனுஷன். பாருங்க, அப்படி
இப்படி சொல்லும்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். பாருங்கள், 73ஆம் சங்கீதத்திலே சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. சுத்த இருதயத்தோடு இருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சகோதரியே, சகோதரனே, எத்தனை பாடுகளில் இருந்தால் என்ன, இப்பொழுது எத்தனை உபத்திரவத்தில் இருந்தால் என்ன, எத்தனை கொடூரமான சிக்கல்களில் நீ அகப்பட்டு கொண்டு இருந்தால் என்ன, ஒருவேளை ஜல பிரளயம் வந்து உங்களை மூடிக்கொள்ளுகிற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை கடன் பண பிரச்சனைகள் உங்களை ஜல பிரளயம் போல மூடிக்கொள்ளுகிற சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை பல்வேறு பிரச்சனைகள் உங்களை பாருங்க உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுவது போல இருக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஐயா, ஜலப்பிரளயம் போல எத்தனையோ பிரச்சனைகள் உங்கள் மீது வந்தாலும் அது உங்களை அணுகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, 11:32-11 நீதிமான்களே, ஐயா, இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி ஒருவேளை சிறு சிறு குற்றங்களில் இருப்பீர்களானாலும் கூட இந்த இரவிலே என் குற்றங்களை, என் கேடுகளை, என் கீழ்ப்படியாமையை மன்னியும், உன்னுடைய இரத்தத்தினாலே என்னை மறுபடியும் இந்த முறை இந்த இரவு என்னை கழுவுவீராக சுவாமி என்று நீங்கள் கேட்டு அவரோடு ஒப்புரவாகும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டபடி நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவீர்கள். செவ்வையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று சொல்லப்பட்டபடியே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். மேன்மையும் மகிமையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எத்தனை அருமையான காரியம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ உங்கள் மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஐயா, உங்கள் பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டது. நீங்கள் பாக்கியவான்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். ஐயா, பயப்படாதிருங்கள். எவனுடைய உங்கள் அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார். ஏன்னா அதனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆவியில் இப்பொழுது கபடமில்லை இந்த இரவிலே. ஆதலினால் நீங்கள் பாக்கியவான். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும், எந்த பில்லி சூனியமும், எந்த பிளாக் மேஜிக்கும் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ விரோதமாக இனி செயல்படுவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். நீங்கள் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை உயர்த்துவார். இன்று இரவும் கூட கர்த்தர் இந்த இரவிலே உங்களோடு பேசும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசும்படியாய், அவர் சொப்பனத்தின் மூலமாய், தரிசனங்களின் மூலமாய் உங்களோடு இடைபடும்படியாய், அவருடைய நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளோடு உங்களோடு பேசும்படியாய் உங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ பிரசன்னம், ஐயா, நல்ல பரிசுத்த ஆவியானவரே, அருமையான இந்த தேவ பிள்ளைகளுக்கு தேற்றரவாளனாய், துணையாளராய், ஆஸ்வாச பிரதனாய், காரியஸ்தனாய் கூட இருந்து இவர்களை நடத்துவீராக. வாழ்க்கை வளர்ந்து செழித்திருக்கட்டும். இனி செய்ய போகிற காரியங்களை, இனி நடக்க போகிற காரியங்களை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரே அறிவிக்கும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த கடவே. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள, இந்த ஊழியத்தின் சாட்சிகள், கடந்து வந்த பாதைகள், ஈவன் கென்யா, உகாண்டா, ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நடைபெற்ற கூட்டங்கள், ஒரிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவில் நடந்த அநேக காரியங்கள், சாட்சிகள், அவற்றின் அத்தனை வீடியோக்களும் நீங்கள் காண முடியும். எங்களது வெப்சைட்டை தவறாமல் பாருங்கள். www.raviabrahamministries.org